மகரம் 7 நாட்டு சனியினால கடந்த 7 வருஷமா பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாதுமா. நிறைய மகரம் வந்து பாருங்க, ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்கு, எங்களுக்கு ஒரு பர்சன் அவங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அவங்க நம்மளை விட்டு விளக்குறதுக்கான காலகட்டம். கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு குரு பகவானே உங்களுக்கு ரெடியா இருக்கு. அப்ப நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கடன்ல இருந்து விமோச்சனம் அப்படின்றது, நோயில இருந்து விமோச்சனம் அப்படின்றது வந்துருவீங்க. கடந்த 5 வருஷமா கும்பம் வந்து பாருங்க, நிறைய வேலையில கஷ்டப்பட்டாங்க. கணவன் மனைவி கிட்டயோ, மனைவி கணவன் கிட்டயோ டிவோர்ஸ் நோக்கி போனது ரொம்ப ஜாஸ்தி. அப்படின்னா இல்லையே, ஒரு குறுக்கோழியில போனவன் தான் பெரிய ஆளா இருக்கா, அப்ப நானும் அந்த மாதிரி போவேன் அப்படின்னு தோணும். ஆனா நம்ம அதை செய்யக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, நீ கும்பராசியில பிறந்திருக்க. மீனம் எப்பயுமே ரொம்ப புத்திசாலிங்க. மீனத்துல பிறக்கிறதே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். மீன ராசியில ஒரு பொண்ணு பிறக்குது அப்படின்னா அவங்க அந்த பொண்ணு பிறந்த அந்த க்ஷணத்துல இருந்து அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம். பெரிய லெவல்ல கடன் கொடுக்காதீங்க, பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க. இது ரெண்டுத்தையும் கவனமா இருக்கணும். ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டை ஒட்டி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது இந்த வருடம் அப்படிங்கறத பத்தி துல்லியமா கணித்து சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஜோதிடர் ஆன்மீக சொற்பொழிவாளர் தீபா அருளால நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், அடுத்ததா மகர ராசி வந்து பார்க்க போறோம். இந்த தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு எப்படி இருக்கு மேம்? மகரம் வந்து பாருங்கம்மா, ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. அதாவது 3 ராசி ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிராக்குலஸான நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, முதல்ல ரிஷபம், 2வது வந்து பாத்தீங்கன்னா துலாம், 3வது மகரம். மகரம் 7 நாட்டு சனியினால கடந்த 7 வருஷமா பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாதுமா. நிறைய மகரம் வந்து பாருங்க, குடும்பத்தை இழந்தாங்க, சொத்து பத்தி இழந்தாங்க, சமுதாயத்துல அசிங்கப்பட்டாங்க, கணவன் மனைவியோ, மனைவி கணவனையோ இழந்தாங்க, வேலையில இருந்து திடீர்னு ஒரே நாள்ல தூக்கப்பட்டாங்க. நேற்று வரைக்கும் நான் ராஜரா இருந்தேன், நீ தெருக்கோடியில நின்ட்டேன் அப்படி இருந்த மகரமும் எத்தனையோ. ஒன்றும் இல்லம்மா, திருவண்ணாமலை சுத்தி போனீங்கன்னா இப்ப நிறைய பேர் கூட்டம் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த நிறைய மகரமா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேலை, அதாவது குடும்பம் இல்லை, மனைவி இல்லை, எதுவுமே இல்லை, சிவங்காலடியில் வந்து உட்காந்துட்டேன். அது வந்து சிவனடியாரா கிடைக்கிறதுக்கு ஒரு பிராப்தமும் கிடைச்சிச்சு. பட் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா மகரம், சனி ஏதோ ஒரு விதத்துல ராசியாதிபதி சனி தான். சனி 7 நாட்டு சனியா வந்தாலும் சரி, சனி தசை நடந்தாலும் சரி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி எது வந்தாலும் ஈசனோட கனெக்ட் பண்ணிடும். அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. சரி, அப்படிப்பட்ட மகரத்துக்கு இப்ப சனி என்னென்னலாம் கொடுக்கணும் அத்தனையும் கொடுக்க போறோம். சனி வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவம் சகாய சனியா வந்திருக்கா. சகாயம் அப்படின்ற பேர்லயே இருக்குமா, ஹெல்ப். ஏதோ ஒரு விதத்துல உனக்கு ஹெல்ப், ஏதோ ஒரு விதத்துல தான் செய்வேனா, எல்லா விதத்தையும் உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன். உன்னோட ராசி அதிபன் உனக்கு எல்லா விதத்தையும் சப்போர்ட்டிவா இருக்க போற அப்படின்றது. உங்ககிட்ட வீடை போடுங்கன்னா நீ நல்ல சூப்பரான வீடு கட்டுவ. நீ வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை போடுங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான மனைவி அப்படின்றது உன் வாழ்க்கையில வரும். பிள்ளைங்களால அசிங்க அவமானப்பட்டியா, அந்த பிள்ளைங்களால நல்பேரும் வரும். எந்த வேலையை விட்டு தூக்கப்பட்டியோ அதே வேலையில உனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், இல்ல அதை விட பெட்டரான வேலை வாங்கி கொடுக்குறேன். இப்படி நிறைய நல்ல விஷயம் மகரத்துக்கு நடக்க போதுமா. ஸோ எந்த வித ஒரு மனசஞ்சலமும் வேண்டாம். மகரம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதுக்கும் மேல குடும்பத்துல வந்து பாருங்க, காசு, பணம், வசதி, அந்தஸ்து எல்லாமே ராகு கொடுத்துருவா. இது வந்து பாருங்க, குடும்பம் அப்படியே ஸ்மூத்தா போகும் 6ஆம் மாசம் வரைக்கும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் இந்த குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள், அதாவது ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன குழப்பம்னா பெருசா யோசிக்க வேணாம். இப்ப நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போறோம்னா, அப்பா அம்மா 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 4 பேரும் 4 ஃபோன் வச்சிருப்பாங்க. யாரும் அவங்களுக்குள்ள பேசி பழகிக்கவே மாட்டாங்க. அந்த ஃபோனோடவே தான் நேரம் ஸ்பெண்ட் பண்ணும். குழந்தை தோரா பூஜி பார்க்கும், அப்பா இன்ஸ்டா ரீல்ஸ் பார்ப்பாங்க, அம்மா எஃபில சேட் பண்ணுவாங்க. இப்படிதான் இருக்கு லைஃப். அந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது. நான் ஒருத்தவங்க கிட்ட உங்ககிட்ட பழகுற அப்படின்னா ஆதாயம் கருதி பழகுவேன், நீ என்கிட்ட பழகுறனா ஆதாயம் கருதி பழகுவேன். இப்ப எல்லாமே அப்படிதான் இருக்கு. பெருசா யோசிக்க வேணாம். அந்த அந்யோன்யமின்மை அப்படின்றது ஏற்படும். ஆனா காசு, பணம், வசதி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காக வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்குமா. அதே மாதிரி பாருங்க, ஆல்ரெடி இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் அக்ரவேட் ஆகிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. அப்ப ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அதே மாதிரி ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்கு, எங்களுக்கு ஒரு பர்சன் அவங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அவங்க நம்மளை விட்டு விளக்குறதுக்கான காலகட்டம். நல்லது தானே அது. அது வந்து தேவையில்லாதது, நம்மளை விட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு குரு பகவானே உங்களுக்கு ரெடியா இருக்கா. அப்ப நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கடன்ல இருந்து விமோச்சனம் அப்படின்றது, நோயில இருந்து விமோச்சனம் அப்படின்றது வந்துருவீங்க. பெரிய பிளஸ். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பாருங்க கடகத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்துல குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கா அப்படின் போது நிறைய மகர ராசி அன்பர்கள் 7 வயசா அழகா லவ் வரும், ரிலேஷன்ஷிப் வரும், திருமணம் அப்படின்றது கூடி வந்துடும். 50 வயசு ஆகுதுங்க, திருமணம் இல்லை, இந்த காலகட்டத்திலேயே ஒரு திருமணம் அப்படின்றது நடக்கும். ஆல்ரெடி திருமணம் ஆச்சு, 7 நாட்டு சனியில டிவோர்ஸ் ஆயிடுச்சு,
நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க அந்த மாதிரி உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை நல்லா வந்து பாத்தீங்கன்னா பாசமா இருக்க குணவதியான ஒரு மகள், அதாவது திருமணத்துக்கான ஒரு பொண்ணு, அதே மாதிரி வரன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல குணவாளனான ஒரு மணமகன் கிடைக்கிறதுக்கான பிராப்தம். இது எல்லாமே ஒரு பெரிய பிளஸ்மா. நாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோங்க, இன்வெஸ்டர் தேடிட்டு இருக்கோம், நல்ல இன்வெஸ்டர் கிடைப்பாங்க. ஆல்ரெடி தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். இன்வெஸ்டருக்கும் எனக்கும் என்னோட பார்ட்னருக்கும் எனக்கும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒத்து வரதில்லை. பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் 4 பேர் இருக்காங்க, யாருக்குமே என் கூட ஒத்து வரதில்லை. இந்த காலகட்டம் எல்லாமே மாறும். ஆக ஆன் தி ஹோல் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தம்பி தங்கச்சினால ஆதரவு என்ன. பொதுவா மகரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெழுகுவத்தி மாதிரி தான் உருகி வந்து பாத்தீங்கன்னா தன்னை சார்ந்து இருக்கவங்கள சூழ்ந்து இருக்கவங்கள வாழ வைக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்டவங்க இந்த காலகட்டத்துல புரிஞ்சுப்பாங்க, நான் ரொம்ப நல்லவனா இருக்கவே தான் என்ன சூழ்ச்சி பண்ணி ஏமாத்திட்டாங்க, நான் மாறணும் அப்படின்ற மாதிரி தன்னை தானே பதப்படுத்தி கொள்றது, பக்குவப்படுத்தி கொள்றது, இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்வாங்க. அதே மாதிரி தம்பி தங்கச்சி ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. செய்யக்கூடிய தொழில ஒரு நல்ல லாபம் அப்படின்றது ஒரு ஆன் தி ஹோல் சூப்பரா இருக்கும். ஓகே மேம். மகர ராசிக்கு வந்து தமிழ் புத்தாண்டு பலன்கள் வந்து சொன்னீங்க. எந்த தெய்வ வழிபாடு அவங்களுக்கு சிறந்தது மேம்? பொதுவாவே மகரம் அப்படின்னாலே அவங்களோட ராசி அதிபன் சனி பகவான். சனி பகவானுக்கு யார் கடவுள்? ஈசன் தான் கடவுள். ஏதோ ஒரு விதத்துல நீ ஈசனோட லிங்க் ஆயிடும். நீ சிவ வழிபாடு அப்படின்றது பண்ணு. பிரதோஷம் தோறும் நீ சிவனை போய் நீ சும்மா வேடிக்கை பாரு. பிரதோஷ பூஜைக்கு அப்படின்னு ஏதாவது கொஞ்சம் ஒரு பேக்கெட் பால், ஒரு பேக்கெட் தயிர், ஒரு கட்டு அருகம்புல், இவ்வளோ வில்வம், இது ஏதாவது நீ கொடுக்குற அப்படின்னா மகரம் மேன்மையை நோக்கி அப்படின்றதுல யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே மேம். மேம் அடுத்ததா கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்க்க போறோம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு பலனை தருதுங்களா? கண்டிப்பாம்மா. கும்பம் வந்து பாருங்க, அடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா கும்பம் தான். கும்பம் தான். கடந்த 5 வருஷமா கும்பம் வந்து பாருங்க நிறைய வேலையில கஷ்டப்பட்டாங்க. கணவன் மனைவி கிட்டயோ, மனைவி கணவன் கிட்டயோ டிவோர்ஸ் நோக்கி போனது ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னா. அதே மாதிரி சமுதாயத்துல செய்யாத தப்புக்கு ஒரு அசிங்கம், அவமானம் அப்படின்றத அனுபவிச்சாங்க. 5 வருஷத்துல இருந்து இப்பதான் அவங்களே அப்படியே கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வந்தாங்க. பாத சனியில வந்திருக்காங்க. பாத சனியா இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆல்ரெடி இவங்களை வறுத்தெடுத்து அவர் ரொம்ப டயர்டாகி போய் படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு கிணறு முக்காவாசி கிணறு தாண்டிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இருந்தாலும் அந்த கொஞ்சமும் இப்ப அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா 6ஆம் மாசம் குருனோட 9ஆம் பார்வை சனியில படியுது. 6ஆம் மாசம் 1/6ல இருந்து. அப்ப சனியினால எந்த வித டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நீ யாருன்னே எனக்கு தெரியாது சாமி, நான் யாருன்னே உனக்கும் தெரியாது அப்படின்ற ஒரு நிலைமை. சனி எல்லாவும் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணவே போறதில்லை. இது ஒரு பெருத்த ரிலீஃப்மா, பெருத்த ரிலீஃப். அப்ப சனி கெடுக்கலனாலே போதும். கொடுக்கலனா கூட கொடுக்காம போ, அது வேண்டாம் எனக்கு வந்து நான் யோசிக்கிறேன், நீ எனக்கு எடுக்காம இருந்தா சரி அப்படின்ற ஒரு கதை தான். சனி கெடுக்க போறதுல அது ஒரு பெருத்த ரிலீஃப்மா. அதே மாதிரி பாருங்க 6ஆம் மாசம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஜென்மத்துல ராகு இருக்கான். 12ஆம் மாசம் வரைக்குமே ஜென்மத்துல ராகு. அப்ப என்ன பண்ணுவான்? எது கொடுத்தாலும் ராகு வந்து ராட்சஸ். மண்டை மட்டும்தான் உண்டு, தலை மட்டும்தான் உண்டு, உடம்பு கிடையாது. பாம்பு உடம்பு. என்ன கொடுத்தாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்ன்ற எண்ணம் இருக்கும். அப்ப இவங்களுக்கு என்ன தோணும்? வேலையில நல்லா சம்பாதிக்கிறாங்க, இல்ல மீடியமா சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், குடும்பத்தை கம்ஃபர்ட்டா வச்சுக்கணும். எனக்கு பத்தல இந்த கேஜிஎஃப் படத்துல அந்த ஹீரோன்னு சொல்லுவார் பாருங்க, இன்னும் வேணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் அப்படின்றது இருக்கும். தப்பு இல்லை, நல்லது. அதுதான் நம்மள சாதிக்க தூண்டும் அப்படிங்களா. இது எதுல இருக்கும்? காதல்ல, காமத்திலயும் இந்த எண்ணம் இருக்கும். அப்ப அதனால நம்ம வந்து கொஞ்சம் கிராஸ் ஆகிறதுக்கு, ஒரு குறுக்குவழியில போறதுக்கு வழியும் வாய்ப்பு உண்டு. இதுக்கும் மேல என்ன, அது ஒரு பெரிய மைனஸ் அப்படின்றத விட பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பாருங்க என் குடும்பத்தை கம்ஃபர்ட்டா வச்சுக்கணும், நான் ரொம்ப சௌகரியமா வாழணும். எதிர் வீட்டுக்காரன் பாரு என்னை விட அறிவு கம்மி, பயங்கரமா சம்பாதிக்கிறான், நேர் வழியில இல்ல குறுக்கு வழியில. அப்ப நான் ஏன் குறுக்கு வழியில போக கூடாது? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. இவங்கெல்லாம் நேர் வழியில சம்பாதிச்சாங்களா? இல்லையே, ஒரு குறுக்கு வழியில போனவன் தான் பெரிய ஆளா இருக்கா, அப்ப நானும் அந்த மாதிரி போவேன் அப்படின்னு தோணும். ஆனா நம்ம அதை செய்யக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, நீ கும்பராசியில பிறந்திருக்க, உன்னோட ராசியாதிபதி சனி பகவான். அப்ப ஆல்வேஸ் உன் வழி தனி வழியா இருக்கணும், நேர் வழியா இருக்கணும். நீ குறுக்கு வழியில போனா உன்னை போட்டு தள்ளிடும். அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். மத்தபடி மீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத குழப்பம் வரும். ஆனா உடனே வண்டி ஓட்டிட்டு போறாங்கன்னா, இந்த வண்டியை நம்ம ஓட்டிட்டு போறோம், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிட்டா என்ன பண்றது? நம்ம குழந்தைங்களை யாருக்கு காப்பாத்துவோம்? நம்ம மனைவியோட நிலைமை என்ன? இந்த குழப்பத்தெல்லாம் ராகு தான் கொடுக்குறான்னு ஒதுக்கி வைக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ராகு சம்பந்தப்பட்டது என்ன அப்படின்னா, நம்ம எப்பயுமே கும்பத்துல பிறந்துட்டோம், நேர் வழியில தான் போகணும் அப்படின்றத தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த விஷயத்துல கவனமா இருந்தாங்க அப்படின்னா போதுமானது. கணவன் மனைவிக்குள்ள இருக்க கேப் தொடரும். பெருசா அந்யோன்யம் அப்படின்றது மலராது, கேப் அப்படின்றது தொடரும். அதே மாதிரி இப்ப கும்பராசி ஆண்களா இருந்தா ஒய்ஃப் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம், கும்பராசி பெண்களா இருந்தா ஹஸ்பண்ட் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம். இவங்க ஒரு சுய தொழில் வச்சு நடத்துறாங்க அப்படின்னா இவங்களுக்கும் இவங்க பார்ட்னருக்குமான இடைவெளி இருக்கும். பார்ட்னர் திடீர்னு வெளிநாடு போய் அங்கிருந்து சம்பாரிச்சு இவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான பிராப்தமும் உண்டு, பிளஸும் உண்டு, மைனஸும் உண்டு. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, குரு வந்து இவங்களுக்கு
6ஆம் மாசம் வரைக்கும் 5ஆம் பாவத்துல இருக்காரு. இவ்வளோ நாள் வந்து பாருங்க, சனினால வரக்கூடிய கெடு பலன்களை ஓவர்டேக் பண்ணவரே குரு பகவான் தான் சொல்லணும். அப்ப நிறைய கும்பராசி அன்பர்கள் குழந்தை பேரு அப்படின்றது வரதுக்கான வாய்ப்பு, லவ் வரதுக்கான வாய்ப்பு, ரிலேஷன்ஷிப் வரதுக்கான வாய்ப்பு. இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல குரு பகவான் கொடுப்பாரா? கெடுக்க மாட்டார். புரியுதுங்களா? குரு வந்து ஒரு நேர்த்தியான கிரகம், நேர்மையான கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, யூஜி சீட் இப்போ 3 வருஷமே எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கங்க, சீட்டே கிடைக்கலங்க. நிறைய பேருக்கு அந்த யூஜி சீட் கிடைக்கிறதுக்கான பிராப்தம். இது எல்லாமே ஒரு பெரிய பிளஸ்மா. ஒரு வைத்தியம் பண்ணி குழந்தையே இல்லை, அந்த குழந்தை பேரு அப்படின்றது கிடைக்கிறதுக்கான பிராப்தம். 4-5 முறை ஐவிஎஃப் பண்ணிட்டாங்க, திடீர்னு இப்ப நார்மலாவே கரு கூடிடுச்சுங்க சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு பிராப்தமும் உண்டு அப்படின்னு சொல்ல. 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் 6ஆம் பாவத்துல போறார். அப்ப கும்பராசி அன்பர்களுக்கு கடன் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்னு குரு முடிவு பண்ணிட்டார். அதே மாதிரி நோய் அப்படின்றது இருக்கக்கூடாது, எதிரிகள் அப்படின்றது இருக்க மாட்டாங்க. பொதுவா 6ல குருலாம் நம்மளே வந்து பெருசா யார்கிட்டயும் பக்கச்சிக்கவே மாட்டோம். அங்க பிரச்சனை நடக்குது, இப்படி நம்ம வந்துருவோம் அந்த மாதிரி. இந்த மாதிரி நிறைய விஷயம் கும்பத்துக்கு நடக்க போதுமா, அது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். நம் கும்பராசிக்கு வந்து தமிழ் புத்தாண்டு பலன்கள் வந்து பார்த்தோம். இப்ப அவங்க இந்த காலகட்டத்துல எந்த தெய்வ வழிபாடு அவங்களுக்கு சிறந்தது மேம்? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, கும்பம் அப்படின்னாலே அவங்களோட ராசி அதிபதி சனி அப்படின்னு சொல்லிட்டு, சனி அப்படின்னாலே அங்க வந்து பாத்தீங்கன்னா ஈசன் வந்துருவார். அப்ப இவங்க கோயிலுக்கு போய் வழிபாடு பண்றது அப்படின்றது ரொம்ப நல்லது. முக்கியமா எந்த கோயில் போனோம் அப்படின்னா, கும்பகோணம் பக்கத்துல ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு இருக்குமா. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறையாவது அங்க போயிட்டு கும்பேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ஒரு நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். முடியாத பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப சனிக்கிழமை அன்னைக்கு திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கவங்க திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது அப்படின்றது உன்னதமான பலனை கொடுக்கும். அதுவும் எங்களால வர முடியலைங்க அப்படின்னா, வீட்டு பக்கத்துல இருக்க சிவன் கோயில் போயிட்டு சனிக்கிழமை தோறும் நம்ம வழிபாடு பண்ணிட்டு வர்றது, இல்ல மாசத்துல ஒரு சனிக்கிழமை வழிபாடு பண்ணிட்டு வர்றது நற்பலன்கள் நிறைய கிடைக்கும். ஓகே மேம். அடுத்ததான் மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்க்க போறோம். மீன ராசின்னு எடுத்துக்கிட்டாலே கடந்த இத்தனை வருஷத்துல அவங்களுக்கு அந்த 7 சனி வேறு நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? நிறைய கஷ்டப்பட்டு இருப்பாங்க, நிறைய குழப்பத்துல இருப்பாங்க சில மீனராசிக்காரர்கள் வந்து. சோ இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து தருமா மேம்? கண்டிப்பா தரும்மா. மீனம் வந்து பாருங்க, இப்ப ஜென்ம சனியில இருக்காங்க. கடந்த 2.5-3 வருஷமாவே அவங்களுக்கு பெருசா நல்லா இல்ல. மீனம் எப்பயுமே ரொம்ப புத்திசாலிங்கம்மா. மீனத்துல பிறக்கிறதே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். காலபுருஷனுக்கு 12ஆம் பாவம் இல்லைங்களா? அப்ப அந்த ராசியில பிறக்கிறதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம். பொதுவா மீன ராசியில ஒரு பொண்ணு பிறக்குது அப்படின்னா, அவங்க அந்த பொண்ணு பிறந்த அந்த க்ஷணத்துல இருந்து அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம். மீன ராசியில ஒரு பையன் பிறக்கிறான் அப்படின்னா, அவங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆனாலும் இருக்கட்டும், அவரை விட ஒரு படியாவது மேல அவர் இருப்பார், மகன் இருப்பான், பெரிய ஆளா வருவான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். மீனம் ஒரு ஆஸ்பீஷியஸான ராசிமா, ரொம்ப வந்து அதிர்ஷ்டமான ராசி. அவங்க வந்து பாருங்க, எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். லைஃப்ல எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி சார்ட் அவுட் பண்றது அப்படின்னு 1/2 மணி நேரம் உட்காந்து யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கே இன்பில்ட்டாவே அந்த நாலேஜ் வரும். அவங்க அதை கரெக்டா செய்வாங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் ஜென்ம சனியில ஒரு இனம் புரியாத குழப்பம். 10 பேருக்கு மென்டாஸா இருக்கவங்க, வெல்விஷர்ஸா இருக்கவங்க, 10 பேருக்கு ஆலோசகரா இருக்கக்கூடியவங்க, இந்த காலகட்டம் இவங்களுக்கு ஒரு ஆலோசகர் அப்படின்னு தேவைப்பட்டாங்க. இப்ப பெருசா நம்ம 6ஆம் மாசத்துல இருந்து பெருத்த ரிலீஃப்மா. காரணம் என்ன அப்படின்னா, குரு வந்து பயிற்சி ஆகிறாரு இல்லைங்களா? 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகி உச்சம் பெற்று அமர்றாரு. அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை அது வந்து பாத்தீங்கன்னா சனி மேல படியுது. அப்ப சனி கம்முன்னு ஆயிடுவார். மீனம் முதல்ல எப்படி இருந்தாங்க, எவ்வளவு புத்திசாலியா இருந்தாங்க, மேதாவியா இருந்தாங்க, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு மத்தவங்களுக்கு அட்வைஸா இருந்தாங்க. இப்ப இனம் புரியாத குழப்பத்துல இருந்து அவங்க மீண்டு வந்துடுறாங்க. திரும்பி நான் உயிர் தெழுந்தேன் அப்படின்ற மாதிரி. என்னோட குழப்பத்துக்கு எல்லாம் நானே முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். எனக்கு வந்து பாருங்க, நான் சுதாரிச்சிட்டேன். ஏன்னா நான் ஓவர் கம் பண்ணிட்டேன். என்னுடைய ஒரு 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 விதமான மனோகுழப்பத்துல இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. இது ஒரு பெரிய பிளஸ்மா மீனத்துக்கு. சனி அமைதி ஆயிடுறாரு, சனி நல்லிஃபை ஆயிடுறாரு. சனி எந்த பிரச்சனையும் மீனத்துக்கு பண்ண போறதுல. ஆக மீனம் முதல்ல எந்த அளவுக்கு உத்வேகத்தோட நீங்க செயல்பட்டீங்களோ அதே மாதிரி இப்பயும் செயல்பட போறீங்க. இது ஒரு பெருத்த பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த விஷயத்துல மீனம் ரொம்ப சந்தோஷப்படணும். மீனத்துக்கு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மீனம் வந்து என்ன பண்ணாங்க, எனக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் நான் வாங்கினேன். 12ஆம் மாசம் வரைக்கும் அது எனக்கு என்னென்னலாம் தேவை. எனக்கு வந்து பாருங்க, ஒரு கார் வேணும், நான் வாங்குவேன். எனக்கு ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சொந்த வீடு தான். இப்போ எனக்கு பெரிய பங்களா மாதிரி வேணும், டபுள் பெட்ரூம் வீடு வேணும். நான் ஆல்ரெடி சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் தான் இருக்கேன், நான் வாங்குறேன். எனக்கு 2 வீலரே இல்லை, நான் 2 வீலர் வாங்கினேன். எனக்கு வீடு வந்து பாத்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ரெக்லைனர் சோஃபா வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் ஆசைப்பட்டாங்க, நிறைய மீனம் வாங்கவும் செஞ்சாங்க. ஆனா 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் 12ஆம் மாசம் வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதுலாம் நீங்க வாங்குங்க, ஆனா செலவு அனலைஸ் பண்ணணும். நான் ரொம்ப சிம்பிள்மா, நான் வந்து ஒரு கார் வாங்க போறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்க போறேன். ஒரு 5 லட்சம் ரூபாய் பிளான் பண்ணிட்டு போனேன். நான் அங்க போய் 21 லட்சம் ரூபாய் காரை வாங்கி வந்துருவேன். அந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதை பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா வசதி வாய்ப்பு இல்லைன்ற பட்சத்துல என்ன ஆகும்னா, ஐயோ அன்னைக்கு ஒரு நாள் நான் அவசரப்பட்டுட்டேன், ஆசைப்பட்டு வாங்கிட்டேன், கொஞ்சம் யோசிச்சிருந்தா கொஞ்சம் நிதானமா இருந்தா நல்லா இருந்திருக்குமே,
இப்ப தேவையில்லாம இஎம்ஐ கட்டுறது எனக்கு மண்டையில பெரிய பாரம், குருவி தலையில பனங்கா வச்ச மாரி இருக்கு. அப்படின்ற மாரி ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக அத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வாங்கணும்மா. புரியுதுங்களா? நெறைய சுப செலவு நடக்கும். உங்களோட ஷாப்பிங் போவீங்க. உங்களோட விஷஸ் எல்லாம் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. ஆனா அனலைஸ் பண்ணுங்க. ஒரு விஷயம் வாங்குறதுக்கு முன்னாடி இது தேவைதானா? இது இல்லன்னா நம்ம வாழ்க்கை ஓடுமா? இல்ல இது இருந்தா தான் வேணுமா? அத்தியாவசிய பொருட்கள்ல அனாவசிய செலவு அப்படின்றது ஓகே. அனாவசிய பொருட்கள்ல அனாவசிய செலவு அப்படின்றது வேண்டாம். புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்க, பெரிய லெவல்ல கடன் குடுக்காதீங்க. பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க. இது 2த்துலயும் கவனமா இருக்கணும். ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட கம்ஃபோர்ட் அப்படின்றது அதிகமாச்சு. கடந்த காலகட்டத்திலயும் இந்த காலகட்டமும் அந்த கம்ஃபோர்ட் அப்படின்றது தொடரும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்குன்னா நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு சிலருக்கு அவங்களுக்கு பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல் இருக்கதே தெரியாம போகும். அப்பா அம்மாவே 30 வருஷத்துக்கு முன்னாடி லவ் மேரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா பெரிய வசதியான வீட்டு பையனா இருப்பான். அவங்க அம்மாக்கே தெரியாது. ம். வசதின்னு தெரியும். ஆனா அவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குலாம் தெரியாது. இந்த காலகட்டம் அத்தமாருங்க வருவாங்க. இல்ல பெரியம்மா வருவாங்க. தம்பி அப்பா இருக்க மாட்டாரு. இல்ல அப்பா இருப்பாரு. வந்து கையெழுத்து போடு அப்படின்னும் போது இவங்களுக்கு தெரிய வரும். அப்ப எனக்கு என்ன சார்ந்த ஒரு வருமானம், எங்களோட பங்கு குடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்களே குடுக்கறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இவங்களே வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பும் உண்டு. நெறைய அமௌண்ட் இருக்கு. பல கோடி இருக்கு. இவங்க சில கோடி குடுத்து கையெழுத்து வாங்குறதுக்கு வாய்ப்பும் உண்டு. அத தெரிய வந்து அத இவங்க திரும்பி கோர்ட் கேஸ்ன்னு போய் அத இவங்க மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அதே மாரி பாருங்க, குழந்தை இல்ல அப்படின்னு நெனைக்கிற நெறைய மீனராசிக்கு குழந்தை பேரு அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஒரு லவ் வர்றதுக்கு, ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கு, வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு. இப்போ வந்து நான் வந்து ஐஐடி வந்து எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கேன். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். நீட் எழுதிட்டு இருக்கேன். நெறைய பேருக்கு மெடிக்கல் சீட்டு, இந்த மாரி இன்ஜினியரிங் சீட்டு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்படி நெறைய நல்லது மீனத்துக்கு நடக்க போகுது. ஓகே மேம். மீன ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் பத்தி பார்த்தோம். இந்த காலகட்டத்துல அவங்க எந்த கோவில் போறது சிறந்த பலனை தரும்? பொதுவா வந்து பாருங்கம்மா, மீனம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹனுமன் கோயில். வீட்டு பக்கத்துல ஹனுமன் கோயில் இருக்கு. அப்டின்னா, அந்த ஹனுமன் கோயில் சனிக்கிழமை தோறும் போய் ஹனுமன பார்த்துட்டு, வெத்தல மாலை ஒண்ணு போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது சிறப்புமா. பொதுவா இந்த வெத்தல மாலை சீதா தேவி ஹனுமனுக்கு போட்டது. அசோகவனத்துல ஹனுமன் வருவாரு, சீதா தேவிய பார்ப்பாரு, ரகுவம்ச கணையாழிய குடுப்பாரு. சந்தோஷப்பட்டு அருக இருக்க வெத்தலைய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாலையா கட்டி போடுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றளவும் நடக்கிறது. அப்ப நம்ம வந்து பாருங்க, சனிக்கிழமை தோறும் எங்களால வெத்தல மாலை போட முடியாதும்மா. மாசத்துக்கு ஒரு சனிக்கிழமை, ஒரு சின்ன வெத்தல மாலை கட்டி, ஹனுமனுக்கு அழகா போட்டு, ஹனுமன வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லதும்மா. எங்களுக்கு அது முடியலைங்க அப்படின்ற பட்சத்துல, வீட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா, ஹனுமன் சாலிசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. ஸ்ரீ குரு சரண் சரோஜ நிஜமன முகுர சுதார் பரணோம் ரகுர விமலயச்ச ஜோதாயக பலசார் அப்படின்ற மாரி ஆரம்பிக்கும். அந்த மந்திரத்த பாராயணம் பண்றது அதீத விசேஷமானது. எனக்கு சமஸ்கிருதம்லாம் தெரியாது. அப்படின்னும்போது தமிழ்லயே ஹனுமனோட, ஆஞ்சநேயரோட மந்திரங்கள் இருக்கு. அத பாராயணம் பண்றது ரொம்ப நற்பலன்கள குடுக்கும்மா. ஓகே மேம். இன்னைக்கு நம்ம 12 ராசிக்காரர்களுக்குமே வந்து தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? இந்த சித்திரை திருநாள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தையும், உடல் ஆரோக்கியத்தையும், மன நிம்மதியும் குடுக்கணும் அப்படின்னு எல்லாருக்காகவும் நம்ம இன்னைக்கு அ ஒரு பிரேயர வந்து முன்னாடி வச்சுட்டு இந்த நிகழ்ச்சிய வந்து நிறைவு பண்ணிக்கலாம். இன்னைக்கு எங்களுக்கு வந்து 12 ராசிக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா, துல்லியமா எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.